Hi folks, welcome to Learn with me. இன்னைக்கு என்ன கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம்னா லீனியர் ரிக்ரெஷன் அப்படினா என்னங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்டிவ் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா ரிக்ரெஷன் லைன் அப்படின்னு. செகண்ட் விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா ரெசிடியூவல்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு டேர்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நியூவாக புதுசாக அந்த வீடியோ வர்றவங்களுக்காக அந்த ரெண்டுங்கிறது என்னன்னு ஒரு சின்ன கான்செப்டில் சொல்லிடுறேன். ரெக்ரெஷன் லைன்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ்க்கு நடுவில் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை நிறையா நம்ம பிளாட் பண்ணி வச்சுருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டார்கெட்டுக்கும் ஏதாவது ஒரு ஃபீச்சருக்கு எதையெல்லாம் நம்ம அப்படி பண்ணி வச்சுருந்தோம்னா, இப்போது இதை எல்லாத்தையும் மினிமம் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைன் நம்ம வரைவோம். சரிங்களா? அந்த லைனை தான் ரிக்ரெஷன் லைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனை எப்படி கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபிட்டிங் த லைன். ஓகே, நம்ம வந்து ஒரு லைனை எப்படி வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நான் சொன்ன அந்த ரிக்ரெஷன் லைனை. ரெசிடியூவல்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் நம்மளோட வரைஞ்ச அந்த ரிக்ரெஷன் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரிக்ரெஷன் லைன்ஸுன்னு ரெசிடியூவல்ஸ்னு சொல்லுவாங்க. சாரி, இந்த இடத்துல ரெசிடியூவல்ஸை எப்பயுமே வந்து நம்ம மினிமம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மினிமம் பண்ணால் தான் நம்மளோட ரெக்ரெஷன் லைன் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் வித் ஹையஸ்ட் அக்யூரசி கூட. சரியா? இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ரெக்ரெஷன் லைனாக என்ன, ரெசிடியூவல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ரெக்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்போது இங்கே வந்து என்ன எடுத்துருக்கோன்னா ஒரு டார்கெட் வெக்டர் எடுத்துக்கலாம், இங்கே வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸ். இந்த ரெண்டுக்குமே ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லீனியர் ரெக்ரெஷனுக்குள்ளே போக முடியும்னு ஏதாவது நெசசரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் ஏன் அப்போ தான் போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷன் வாஸ் ஜஸ்ட் மேட் ஃபார் த லீனியர் டேட்டா. ஓகே, ஒரு லீனியர் டேட்டா ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு இடையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணால் தானே அதோட மேக்ஸிமம் அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும், கரெக்ட், வித் ஹையஸ்ட் அக்யூரசியோட. இப்போது அதை வந்து வேறு ஏதாவது இடத்துல போய் அப்ளை பண்ணோம்னா கன்ஃபார்மாக நம்மளோட அக்யூரசி நம்ம எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் ரெக்ரெஷன் பார்த்துருக்கோம்ல, அது எல்லாமே ரொம்ப லோவாக வரும். ஃபார் தட் ரீசன்னா நம்மளோட ரெண்டு ஃபீச்சர்ஸ், நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் எடுக்கிறோமோ அது டார்கெட் வெக்டார் கிட்ட வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போது நம்மளோட அது ஒரு டேர்ம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா. செகண்ட் என்னென்னா, இப்போது நம்ம ஃபீச்சர்ஸ் எடுத்துருக்கோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர்ஸ் 1, ஃபீச்சர்ஸ் 2, ஃபீச்சர்ஸ் 3. ஃபீச்சர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட டேட்டா செட்ஸில் இருக்கிற காலமோட வேல்யூஸ் எல்லாமே, அந்த எல்லா காலமில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளோட டார்கெட் வெக்டரை அஃபெக்ட் பண்ணும். இந்த சேஞ்சஸ் வந்து சம் வேல்யூஸ் வந்து ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த டார்கெட் வெக்டரில் அஃபெக்ட் ஆகும். இங்கே நான் வந்து நம்மளோட டேட்டா செட்டில் நான் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கிறது என்ன எடுத்திருக்கேன்னா, பாஸ்டன் டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸ்கை கிட்லேருந்து நம்ம அதிலே வந்து இருக்கிறோம் அந்த டேட்டா செட்டு, அதை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா செட் என்னென்னா ஹவுஸ் ப்ரைஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய டேட்டா செட்ஸ். அதில் எல்லாத்தோட ஹவுஸ் ப்ரைஸை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அந்த பாஸ்டன் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களோட ஒரு வீடு, இப்போ ஒரு ரெசிடென்ட் நம்ம ஒரு இடத்த போய் வாங்குறோன்னா ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு வேலை இருக்கும்ல, அதே மாதிரி அந்த பாஸ்டன் இருக்கிற ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துல உள்ள ஹவுஸ் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா செட் தான். அதில் வந்து நான் வந்து பெக்யூலியராக ரெண்டு ஃபீச்சர் மட்டும்தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் வந்து 2 காலம் மட்டும்தான் எடுத்து நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்திருப்பேன். அந்த ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது 2 இது எடுத்திருக்கேன்னா, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டார்கெட் வெக்டர் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னா, இந்த ஃபீச்சர் 1ல் என்ன காலம் இருக்குன்னா கிரைம்ஸ் பெர் ரெசிடென்ட் இருக்கும். கிரைம்ஸ்னால் என்னென்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஏதாவது கொலை இல்லைனா ஏதாவது திருட்டு நடக்கும்ல, அது எல்லாமே சேர்ந்து நம்மளோட டார்கெட் வெக்டரை அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, இப்போ ஒரு சில செட் ஆஃப் ஏரியாஸ்லாம் இருக்கும், டார்க் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துலனா நிறையா திருட்டுகள் இது மாதிரிலாம் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற வேல்யூஸ், அந்த ரெசிடென்ட் இடத்துல இருக்கிற இடத்துல நிறைய கொலையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட அந்த வீட்டில் வாங்கக்கூடிய நிலத்தோட விலை கம்மியாக தானே ஆகும். ஸோ அதை தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஒரு டேர்மில் நம்ம ஃபியூச்சர்ஸில் இருக்கிற எல்லாமே எஃபெக்டும் நம்மளோட டார்கெட் வெக்டரில் கான்ஸ்டண்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போது வந்து கான்ஸ்டண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து நம்ம லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் பார்த்ததில் வெறுமனே லீனியர் ரெக்ரெஷனாக என்னன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொன்னேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே அதை பற்றி நம்ம சொல்லலை.
அதில் இருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை வந்து நான் உங்களுக்கு யார்கிட்டையுமே நான் சொல்லவே இல்லை. அது வந்து இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன லீனியர் ரிக்ரெஷனுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த இடத்துல இதுதான் நம்மளோட டார்கெட் வெக்டர். ஓகே, நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இப்போ நம்ம டேட்டா செட்டுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்தோம்னா இதுதான் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒரு ரெசிடென்ட்டுக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஃபீச்சர்ஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ x1 அண்ட் x2 மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட்னா லைக் நம்ம அல்ஜிப்ரிக்கில் நம்ம பார்த்துருப்போம்ல 2x 3x அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற வேல்யூ வந்து இந்த எக்ஸ் எவ்வளோ இருக்கோ அத்தனை டைம்ஸாக வரும்ல, அது மாதிரி மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. கோடிங் பார்ட் வரும்போது அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது எரர். ஆப்வியஸ்லி எந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணாலும் சர்டைன்ஸ் எரர்ஸ் இருக்கும்ல, அந்த எரர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்முலாவில் இருக்குது. இங்கே இந்த பயாஸ் அண்ட் இன்டர்செப்ட்ன்றதுங்கிறத மட்டும் ஒரு டேர்ம், அதாவது பீட்டா நாட்டுங்கிற ஒரு டேர்மோட ஆட் ஆகும்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இதுக்கு பயாஸ் வேரியன்ஸ் இதெல்லாம் வீடியோஸ் போடும் போது அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபார்முலா வந்து இப்போ 2 ஃபீச்சர்ஸ்க்கு நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா அத்தனை டைம்ஸ் இந்த எக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போது அது எத்தனை டைம் எக்ஸ் போதோ அத்தனை டைம்ஸ் அதோட கோஎஃபிஷியன்ட்டும் அதே டைம்ஸில் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து அது பின்னாடி இருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மூலமாக தான் லீனியர் ரிக்ரெஷன் வந்து அல்காரிதம் வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டா செட்டையோ இல்லை ஒரு வேல்யூஸோ கொடுத்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ணி அதை ஒரு குவான்டிடேட்டிவ் வேல்யூஸை வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த வீடியோ வந்து ஒரு லைனை ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு லீனியர் ரிக்ரெஷனில் ஒரு லைன் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் அதே விஷயம் தான் இங்கே திரும்ப சொல்லியிருக்கேன். ஃபீச்சருக்கோ டார்கெட் வெக்டருக்கோ ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பை ட்ரெயின் பண்ணணும்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்மளோட லீனியர் ரிக்ரெஷன் எதுக்குள்ளே இருக்குன்னா, லீனியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைகிட்லேனோட ஃபேமிலியில் இருக்கும். அதுலேருந்து போய் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லீனியர் ரிக்ரெஷனை எடுத்துடலாம். நான் ஸ்கைகிட்லேனில் இருக்கிற ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா லோட் பாஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுப்போம். இதை இம்போர்ட் பண்ணிடுவோமா? ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக வெறுமனே 2 ஃபீச்சர்ஸ் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டேட்டா செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணக்கப்புறம் நான் அதை தனியாக பாஸ்டன் தனியாக ஃபீச்சர்ஸ் தனியாக டார்கெட் தனியாக எடுத்திருக்கேன். டார்கெட் தான் ஒய் கேப் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஃபீச்சர்ஸ் தான் வந்து என்னென்னா நம்மளோட F1 F2 F3ன்னு சொன்னால நம்ம இந்த ஃபார்முலாவில் x1 x2 யூஸ் பண்ணோம்ல, அதுதான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம். இப்போது நம்ம அந்த டேட்டா செட்டை வந்து லோட் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஃபீச்சர்ஸ் டார்கெட்டில் வந்து நம்மளோட டேட்டா செட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிக்ரெஷன், இதாவது லீனியர் ரிக்ரெஷன், இந்த ஃபேமிலியில் நம்ம வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா இம்போர்ட் பண்ணோம்ல, அந்த லீனியர் ரிக்ரெஷன் டேர்மை வந்து ரிக்ரெஷனுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே அதோட ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ரிக்ரெஷனுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு மாடல், அந்த மாடலில் எதுவுமே இல்லை, எம்டி மாடலாக இருக்குது. இப்போ அதில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி அதை ஃபிட் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம அந்த மாடலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபீச்சர்ஸ் டார்கெட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபிட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அந்த மாடல் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸ் நான் ஆட் பண்ண 2 காலம்ஸையும் அதோட டார்கெட் வெக்டர்ஸையும் வச்சு என்னோடய மாடல் வந்து ஃபிட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஃபிட் ஆகிட்டு இப்போ என் மாடலில் பார்த்தோன்னா இந்த மாடலில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இதில் தான் நான் கொடுத்துருக்க அந்த டேட்டா செட்ஸோட எல்லாவோட வேல்யூஸும் வந்து அதோட ஃபீச்சர்ஸும் டார்கெட்டையும் எடுத்துகிட்டு அந்த மாடல் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மாடலை பில்ட் பண்ணிட்டோம். நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாஸில் அந்த பீட்டா நாட் தான் இன்டர்செப்ட் அப்படிங்கிறத சொன்னதை நான் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்செப்டை பார்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், மாடல் ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணி வச்சுட்டோம். அந்த மாடல் டாட் இன்டர்செப்ட் அப்படின்னு கூட்டி பார்த்தோம்னா நம்மளோட மாடலுக்கு பீட்டா நாட் என்ன அப்படிங்கிற வேல்யூஸை நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளோட ஃபார்முலாவில் பீட்டா 1ம் பீட்டா 2ம் என்ன சொல்லியிருந்தேன்னா, அது வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல x1 x1 டேர்முக்கு, அதே மாதிரி அதை பார்க்கணுன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த கோஎஃபிஷியன்ட்டில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வரும்போது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட டார்கெட் 0, ஐ மீன் வந்து என்னோட ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, இப்போது அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டார்கெட் 0 வந்து $1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டார்கெட் 0னா என்னென்னா, இப்போது நம்மளோட காலம்ஸ் நான் சொன்னேன்ல, ஃபீச்சர் 1 ஃபீச்சர் 2ஓட காலம்ஸ் இப்படி இருக்கும். இந்த 2ஐயும் வச்சுட்டு நம்மளோட டார்கெட் வெக்டார், நம்மளோட ஹவுஸ் ப்ரைஸ் எவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம்ல, அதோட டார்கெட் வெக்டாரே இங்கே இருக்கும் டேரெக்டாக. சரியா, சம் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் என்னங்கிறத பார்க்குறதுக்காக நான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து $24,000 வருது. இங்கே நான் ஏன் வந்து $1,000 மல்டிப்ளை பண்ணியிருக்க ரீசன் என்னென்னா,
நம்ம கொடுத்துருக்க எல்லா டேர்ம்ஸையும் சம் ஸ்டாண்டர்டைஸான வேல்யூஸ்லாம் அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாஸ்டனில். ஸோ அது எல்லாமே வந்து $1000 வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 24,000 இங்கே டாலர்ஸ் இருக்கா. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இதுதான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக வந்து நம்மளோட டேட்டா வந்து கண்டுபிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலான இருக்கிற அவுட்புட். ஓகே, இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கிற அவுட்புட்டு இங்கே காலம் மாதிரி போடணுன்னா என்ன போட்டுக்கலாம்? எஸ், இங்கே சம் வேல்யூஸ் இருக்கும். இதுதான் ட்ரூ வேல்யூன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த 2 ஃபீச்சர்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு மாடல் டெவலப் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த மாடலில் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இந்த 2 மாடலை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாடலில் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு ரோ தானே எடுத்துருக்கோம். ஸோ அதை எடுத்து 1000 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வந்திருக்கு? 24,573. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? அரவுண்ட் 560 சம்திங். எஸ், இதுதான் அப்ராக்சிமேட்டான வேல்யூ. இந்த ரெண்டுக்கும் உள்ளான டிஃபரன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளோட மாடல் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எடுத்தது 2 ஃபியூச்சர் தான், இதில் பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, ஒரு கோஎஃபிஷியன்ட்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத. நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சொன்னேன், ஒரு 2xனா முன்னாடி இருக்கிற 2 தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கில் எல்லாம் யூஸ் பண்ணுவான்னு. அதே மாதிரி தான் இங்கே லீனியர் ரிக்ரெஷன்லையும். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்போது நம்மளோட கோஎஃபிஷியன்ட் நான் கொடுத்துட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு ரோக்கான கோஎஃபிஷியன்ஸ் வந்து இதுதான். இது ஃபீச்சர் 1க்கான கோஎஃபிஷியன்ட், இது ஃபீச்சர் 2க்கான கோஎஃபிஷியன்ட். ஃபீச்சர் 1க்கான கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ வந்துருக்குன்னா -0.35 அப்படின்னு. அதாவது நான் சொன்ன காலம் என்னென்னா கிரைம்ஸ் பெர் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து என்னென்ன காலம்ஸ் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொல்லலை. பிகாஸ் இது வெறும் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக நான் அதை பற்றி எதுவும் ரொம்ப டீட்டெயிலாக போகல. ஃபஸ்ட்டு காலமோட இது வந்து அந்த ரெசிடெண்ட்டில் எவ்வளோ கிரைம்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான இதுதான். அது எவ்வளோ வந்திருக்குன்னா -0.35. இப்போ நம்மளோட இதுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டா எவ்வளோ வரும்? $1000 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நான் அரவுண்ட் 350 கிட்ட வருமா, $350 கிட்ட வரும். மைனஸில் இருக்கும். இப்போது இந்த கோஎஃபிஷியன்ட்லேருந்து நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கலான்னா, இப்போது ஒரு க்ரைம்ஸ் நடக்க அந்த ஏரியாவில் ஒரு யூனிட், இப்போ வந்து க்ரைம்ஸோட ரெசிடென்ட்டுங்கிறது ஒரு யூனிட்டில், அந்த ஒரு யூனிட் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட டோட்டல் ப்ரைஸ், நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம்ல, அந்த வீட்டிலேருந்து $350 கம்மியாயிரும். ஸோ இங்கே நம்ம எவ்வளோக்கு அந்த வீடு வாங்கியிருக்கோம்? 24,000 இது இருக்குதா? ஸோ இப்போ அந்த வீட்டில் வந்து க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா $350 வந்து அதோட ப்ரைஸ் குறைஞ்சிரும். அப்படிங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் அந்த பேராமீட்டர் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து அந்த லீனியர் ரிக்ரெஷன் அல்காரிதம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு குட்டியான ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிக்ரெஷன் லைன் ரெசிடியூவல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 காலம்ஸ் உள்ள டேட்டாஸை எடுத்து லோட் பண்ணி ஒரு மாடலை டெவலப் பண்ணி உங்களுக்கு காமிச்சு, அதில் முக்கியமான விஷயமான நம்மளுக்கு எப்படி மாடல் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் பேராமீட்டர் எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் பேராமீட்டர் மூலமாக நம்மளோட அவுட்புட் டார்கெட் வெக்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் வீடியோ லீனியர் ரிக்ரெஷனில். இப்போ ஃபிட்டிங் எ லைன் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட்லிங் ஐட்ரேட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட் லீனியர் ரிக்ரெஷனில். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.